ஹே காய்ஸ், வெல்கம் டு நாடோடிஸ். ஸோ நிறைய பேர் வந்து 12th முடிச்சுட்டு எல்லாம் காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, ரெடியாக இருப்பீங்க காலேஜுக்கு போகிறதுக்கு. ஸோ உங்களுக்குள்ளார ஒரு தாட் இருக்கும், காலேஜ் எப்படி இருக்கும், காலேஜில் போய் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் காலேஜ் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி சில வீடியோஸ் பண்ணியிருக்கோம், பட் இதில் சில அதர் டிப்ஸ் சொல்கிறோம். லைக் காலேஜ் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போனால் எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணால் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கலாம், டெவலப் ஆகலாம், அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் எங்கள் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஸ்கெடியூல் ப்ரிப்பேர் பண்ணுறது. டெய்லி ஸ்கெடியூல் ரொம்பவே முக்கியம். லைக் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் உங்கள் டைமை எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். லைக் வந்து 5:30 எழுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 hour படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். லைக் 5:30 to 6:30 படிக்கணும். காலையில் படித்தா கண்டிப்பாக நம்மளுக்கு அது வந்து ஈஸியாக நிற்கும், மண்டையில் நிற்கும். ஏன்னா எர்லி மார்னிங் யூ வில் பி ஃப்ரெஷ், நல்ல கான்செப்ட்ஸை நீங்கள் கிராப் பண்ணலாம். ஸோ 5:30 to 6:30 படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். 6:30 to ஒரு 7:30 வரைக்கும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் நம்மளை டே ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் காலேஜுக்கு போனீங்கன்னா, காலேஜில் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணிங்க. உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும், இன்பிட்வீன் ஃப்ரீ டைம் இருந்தால் அதையும் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள், லைப்ரரியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். காலேஜ் 4 PM முடியுதுன்னா இந்த 4 PM ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு 1 hour, ஒரு 1 hour 2 hour வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்கள். லைக் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஒரு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு டைம் லைக் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour வச்சுக்கிட்டு ஒரு 1 hour திரும்பவும் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தூங்கும்போது லைக் நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஆடியோ புக்ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு 1/2 hour கேட்டுட்டு தூங்கினீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஸ்கெடியூல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் க்ரோ பெட்டர். அதே மாதிரி காலேஜுக்கு போய்ட்டு நம்ம ஜாலியாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஜாலியாக இருங்க. வீக்கெண்ட்ஸ் இருக்குது, வீக்கெண்ட்ஸில் ஒரு 1/2 day நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை சாட்டர்டே அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஈவன் வீக்கெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கெடியூல் போட்டு பிளான் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி வில் ஹேவ் எ குட் காலேஜ் லைஃப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் வித் த பீப்புள் தட் ஆர் ஹையர் லெவல் தேன் யூ. இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் காலேஜ் படிக்கும்போது உங்கள் சீனியர்ஸ் கிட்ட அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றது அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். அவங்க வந்து கம்பெனி சைட்லேருந்தும் அவங்களும் ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க, எப்படி படிக்கணுன்ற இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் ஹையர் லெவலில் இருக்கிறவங்ககிட்ட பேசுனீங்கன்னா மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட போய் பேசுகிறது, வேறு என்ன பண்ணலாம், எப்படி டெவலப் பண்ணலாம், என்ன கற்றுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் குட் நாலேஜ். ஸோ நாலேஜ் டெவலப் ஆகணும்னா இந்த மாதிரி ஹையர் லெவலில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் கான்டாக்ட் வச்சுட்டு டெய்லி நீங்கள் பேசுனீங்கன்னா இட் வில் ஹெல்ப். நெக்ஸ்ட்டு காலேஜில் நீங்கள் பண்ண வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேட்டிங் இன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம ரெகுலராக படிச்சுட்டே இருந்தால் மட்டும் நம்மளோட ஸ்கில் டெவலப் ஆகாது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் உங்களோட கம்யூனிகேஷன், டீம் கொலாபரேஷன், இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணலாம், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணலாம், நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதை அட்டன் பண்ணலாம். லைக் நீங்கள் ஏதாவது ஒரு ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணலாம், உங்களோட லெக்சரரோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டோ, இல்லை வந்து நீங்களே ஓனாக கூட ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ரிசர்ச் பேப்பரை சப்மிட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் தான் உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது உங்களோட ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஜாப் நீங்கள் ஈஸியாக வாங்க முடியும். ஸோ காலேஜ் படிக்கும்போது இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி ஹெல்ப். காலேஜ் ஃப்ரெஷராக போகும்போது நீங்கள் இன்னொன்று செக் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக போகும்போது நம்மளுக்கு தெரியாது லைக் நம்மளுக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்குது. நிறைய காலேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுப்பாங்க. லைக் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ்க்கு மேலே எடுத்தாலும் உங்கள் இன்கம் கம்மியாக இருந்தாலும் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. நான் கூட வந்து ஸ்காலர்ஷிப் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ரெஷராக போகும்போது என்னென்ன ஃப்ரீ பெனிஃபிட்ஸ் காலேஜ் மூலமா கிடைக்குது, லைக் கவர்மெண்ட் மூலமாக கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். அதே மாதிரி நிறைய காலேஜில் வந்து அவங்களே வந்து ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ்க்கு அனுப்புவாங்க, ஃப்ரீ செமினார்ஸ்க்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன ஃப்ரீயாக அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. லைப்ரரி ஆக்சஸ் எவ்வளோ நேரம் இருக்குது, லைக் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், லைக் ஒரு புக் எடுத்துகிட்டு போனால் எத்தனை நாளில் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும், இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ரிசோர்ஸ் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் யூ டு க்ரோ. காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் டேக்கிங். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிளாஸ்க்கு வந்து நோட் இல்லாமல் போகிறதே ஒரு ஸ்டைலாக நினச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா காலேஜுக்கு போனால் நோட்ஸ் எடுக்கணும். புக்கை வச்சு நீங்கள் படிக்கிறது வந்து எல்லா பேஜையும் நீங்கள் படிச்சுட்டு இருக்க முடியாது. ஒரு லெக்சர் நடத்தும் போது அந்த நோட்ஸ் எடுத்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் எக்ஸாம் அப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் எக்ஸாம் எழுதிருவீங்க. ஸோ நோட்ஸ் எடுங்க, நிறைய படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லைக் காலேஜ் வந்தால் என்ஜாய்மெண்ட் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. காலேஜ் என்ஜாய்மெண்ட் இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் படிச்சுட்டு ஃபஸ்ட் இயர்லேருந்தே படிச்சிங்கன்னா நிறைய அரியர்ஸ் இருக்காது. லைக் ஓவர் பர்டன் ஆகிடும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் இயரில் எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு அந்த அரியர்ஸ் எல்லாம் ஓவர் பர்டன் ஆகி உங்கள் மார்க் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரில, லைக்
எல்லா கம்பெனிஸ்க்கும் நீங்கள் இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் க்ரைட்டீரியா இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து 60% மினிமம் காலேஜில் +2ல் 10th இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸ் டாப் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 70%, ஒரு சில கம்பெனிஸ் 80% கூட க்ரைட்டீரியா வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ண வேணும்னா அட்லீஸ்ட் ஒரு மினிமம், நான் நிறைய படித்து டாப்பராக வாங்க அப்படின்லாம் சொல்லலை, அட்லீஸ்ட் ஒரு 70+%, 80+% மெயின்டைன் பண்ண பாருங்கள். தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. காலேஜில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப நல்லா தான் அமையணும், நீங்கள் அமைச்சிக்கணும். காலேஜில் போய்ட்டு ஒரு சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நிறைய கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் குட், அது வந்து நல்ல விதத்தில் இருக்கணும். காலேஜுக்கு போனால் என்ஜாய் பண்ணுங்கள், தப்பில்லை. அதுக்குன்னு வந்து அதுலேயே போய் இன்வால்வ் ஆகிட்டு படிக்காமலே ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. லைக் படிக்கிறதுக்கு வந்தாலும் சரி, எல்லா விஷயத்துக்கும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கிட்டீங்கன்னா டெஃபினெட்லி வில் க்ரோ பெட்டர். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் காலேஜில். ஸோ நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் நிறைய பேர் பார்ட்டி பண்ணுறது அந்த மாதிரியே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் பார்ட்டி பண்ணுங்களேன் இல்லை, தட் ஷுட் பி அ வெரி ரேர் மூமெண்ட். லைக் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வெளியே போகிறதெல்லாம் பண்ணலாம். பட் அதுக்குன்னே அதிலே அடிக்ட் ஆகிட்டு மொத்த படிக்காமலே விட்டுறது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை டெவலப் பண்ணிக்கணும். அதே மாதிரி நிறைய விஷயம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், டெஃபினெட்லி வில் பி பெட்டர். அதே மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள். காலேஜுக்கு போயிட்ட உடனே நம்ம வந்து ஜாலியாக மட்டும் தான் இருக்கணும் இல்லை, ஜாலியாகவும் இருக்கணும், ப்ளஸ் நம்மளோட ஒர்க்கும் நடக்கணும். லைக் நம்ம படிக்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் மென்டல் ஃபிட்னஸ் எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு பெட்டர் பர்சனாக வெளியே வருவீங்க. ஸோ தீஸ் ஆர் த டிப்ஸ் ஃபார் காலேஜ் ஃப்ரெஷர். இதை எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், டெஃபினெட்லி யூ வில் பி பெட்டர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. பை ஃப்ரம் நாடோடிஸ்.